ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு அழகான வார்த்தை சஸ்பீஷியஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா செடட்டிவ். ஓகே, சஸ்பீஷியஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு ஏற்கனவே, சந்தேகத்திற்குரிய. ஓகேயா, இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தி போலீஸ் ஃபவுண்ட் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிஹேவியர் சஸ்பீஷியஸ். ஸோ போலீஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரேஞ்சரோடைய பிஹேவியர் வந்து சஸ்பீஷியஸாக இருந்துச்சு, சந்தேகத்திற்குரிய அந்த விதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தி போலீஸ் ஃபவுண்ட் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிஹேவியர் சஸ்பீஷியஸ் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிசைடட் முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு? அண்ட் டிசைடட் டு இன்வெஸ்டிகேட் ஃபர்தர். ஸோ இதை வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், மேலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். சஸ்பீஷியஸ்னால் சந்தேகத்திற்குரிய. நெக்ஸ்ட்டு செடட்டிவ் அப்படின்னா, அந்த இப்போது ஒரு செடட்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னா, அந்த ட்ரக்ஸை எடுக்கும்போது நம்மளை வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டுட்டு போகும், ஒரு அமைதிக்கு கொண்டுட்டு போகும், ஒரு தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அது வந்து ஒரு மயக்க நிலைக்கே நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து அந்த செடட்டிவ் ட்ரக்ஸ். அந்த செடட்டிவ் ட்ரக்ஸை கொடுத்து தான் நிறைய பேர்த்த கடத்துறாங்க. ஸோ நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருக்கோம் இல்லையா, மூவிஸில். ஸோ அதுதான் செடட்டிவ் ட்ரக்ஸ் ஆர் செடட்டிவ் மெடிசன்ஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சென்டென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னா, தி சீட்ஸ் ஹாவ் அ செடட்டிவ் எஃபெக்ட். அந்த சீட்ஸுக்கு வந்து ஒரு செடட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அந்த சீட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டாலோ, ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணாலோ நம்மளை வந்து ஒரு மயக்க நிலைமைக்கு போயிடுவோம். ஸோ அதுதான் வந்து செடட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அவ்வளோதான். 2 சென்டென்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து நீங்களே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா, பாய்.